உங்களுக்கு அவரை பத்தி தெரியா, அவர் அதுக்குத்தான் பேசிப்பாருன்னு நீங்க சும்மா சொல்றீங்க, இவர் இதைத்தான் செஞ்சிப்பார் என்று சும்மா சொல்றீங்க. உங்களுக்கு 100க்கு 100 அதை பத்தி அறிவு கிடையாதா? நீங்க அதுல கையடிக்க வானம், அத நீங்க பேச வானம். அவரை பத்தி பேசுறதுக்கு எந்தவித ரைட்ஸும் இல்லை உங்களுக்கு. அதனால் அதை விட்டுடுங்க. நீங்க எந்த வாயால பேசுறீங்களோ, எந்த காதால கேட்கிறீங்களோ, எந்த உள்ளத்தால அவரை பத்தி கெட்ட முறையில சிந்திக்கிறீங்களோ, இந்த எல்லா உறுப்புகளும் கியாமத்தில் விசாரணை செய்யப்படும். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலைக கான மஸ்ஊலா. இந்த எல்லா உறுப்புகளும் கியாமத்தில் நாம விசாரிக்கத்தான் போறோம். இந்த உறுப்புகளால நீ என்ன செஞ்சாய், அடியானுக்கு நீ என்ன செஞ்சாய், அடியான பத்தி இந்த வாயால என்னத்தை பேசினாய், அடியான பத்தி கெட்ட முறையில பேசக்கூடியவைகளை இந்த காதால நீ கேட்டாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உறுப்புகள் எல்லாம் கியாமத்துல பதில் சொல்ல போகுது. இன்றைக்கு தானே நானும் நீங்களும் வாயால பேசுறோம், எடுத்த மாதிரி பேசுறோம். அவர் அப்படி, இவர் இப்படி, அந்த தலைவர் இப்படி, அந்த ஹாஜியார் இப்படி, அந்த மௌலவி இப்படி. அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாளையில குர்ஆன்ல சூரத்து யாசீன், யாசீன்ல அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். அந்த கியாமத்துடைய நாள் பயங்கரமான ஒரு நாள். இந்த நாள்ல நாங்க எந்த வாயால உலகத்துல மனிதா நீ பேசினாயோ அந்த வாய்க்கு நாங்க பூட்டு போட்டுடுவோம், அந்த வாயை நாங்க மூடிடுவோம். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم. குர்ஆன்ல அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். எந்த வாயால உலகத்துல பேசினாயோ, மத்தவன மானத்துல கையடிச்சாயோ, மத்தவன பத்தி கெட்ட முறையில பேசினாயோ, அதே வாய்க்கு நாங்க பூட்டி போட்டுடுவோம். மேலான சகோதரர்களே, கரங்கள் பேச ஆரம்பிக்கும். கைகள் பேச ஆரம்பிக்கும். இன்னைக்கு புத்திக்கு படாது. கை பேசுமான்னு யோசிப்போம். இன்னைக்கு நாங்க கால் பேசுமா, கை பேசுமா யோசிப்போம். இல்ல, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் பேச வைப்பான். வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போட்டுடுவான். கரங்கள் பேச ஆரம்பிக்கும், கால் பதில் சொல்ல ஆரம்பிக்கும், சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். யா அல்லாஹ், இவர் இதுக்குத்தான் போனாரு, இவரை கேவலப்படுத்தத்தான் இவர் போனாரு, இந்த காலால இந்த இடத்துக்கு போன நோக்கம் இதுதான், மத்தவனை பத்தி பேசுறதுக்கு தான் போனாரு, மத்தவனை சீரழிக்கத்தான் போனாரு. கால் பதில் சொல்லும், கரங்கள் பேசும். யா அல்லாஹ், இந்த கையால தான் அந்த நபருக்கு அடித்தாரு, இந்த கையால தான் இந்த பாவத்தை செஞ்சாரு, மத்தவனை சைக்கின செஞ்சாரு, பாவத்துக்காக வேண்டி இந்த கையால தான் மத்த நபர மனிதனை தூண்டினாரு. சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்கணும். பயங்கரமான ஒரு நாள். இன்னைக்கு நானும் நீங்களும் நினைக்கிறத போல இல்ல. அந்த கியாமத் பயங்கரமான ஒரு நாள். இன்றைக்கு தான் நானும் நீங்களும் என்ன சரி கேஸ் ஒன்று வந்துட்டா சல்லிய கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து நானும் நீங்களும் சேப்பாக்குறோம். ஆனா கியாமத்துல யாருக்கும் லஞ்சம் கொடுக்கலாம், யாருக்கும் சல்லி கொடுக்கலாம். யாரெல்லாம் இவரை பத்தி பேசினேன் தானே, ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோ. இன்னைக்கு உலகத்துல செய்யறத போல் அங்க ஏலா. குர்ஆன் சொல்லுது, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அந்த நாள் பயங்கரமான அந்த நாள். இந்த நாளையில உங்களோட சொத்து செல்வங்கள், உங்களோட பணங்கள் எந்தவித பிரயோஜனத்தையும் உங்களுக்கு தராது. உலகத்துல தான் பணத்தை கொடுத்து சொத்து செல்வத்தை கொடுத்து சேப்பாக்கினாய். அந்த விளையாட்டெல்லாம் இன்றைக்கு செய்யலா. எங்களுக்கு ஒரு ரூல் செய்யுது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நல்ல முறையில மனிதா உலகத்துடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து என்னைய சந்திக்கிற நேரம் எந்த பொருத்தத்தை அடைந்தவனாக உலகத்துல வாழ்ந்து நீ என்னைய வந்து அடை என்றது தான் அல்லாஹ் உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். எனவே எப்படி நீங்களும் நானும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல 100க்கு 100 சரிவர நிறைவேற்றோமோ,
அதே போல ஹுகூகுல் இபாத் அடியார்களுடைய விஷயத்துல நானும் நீங்களும் 100க்கு 100 சரிவர நிறைவேற்றணும். எப்ப அடியானுக்கும்